ஒரு 2 ஏக்கருக்கு பக்கம் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆர்பிக்ஸ் விட்டதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் நிறையா வந்தது, ஃப்ளவரிங் நிறையா எடுக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 10 காய் பிடிக்கிற இடத்துல 20 காய் 25 காய் பிடிச்சிது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிளம்பிச்சு நம்ம இதில் ட்ரிப்பில் நம்ம ஈஸியாக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இப்போ கம்பெனிட்டு கூப்பிட்டு பேசிக்கிறேன். அவங்க ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம எப்படி உரம் விடணும், எப்படி மேலே ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ பூரா பக்கம் பிரான்ச்சஸ் வந்துட்டு இப்போ ஃப்ளவரிங் நல்லா எடுத்துருக்கு. இப்போ ஒரு 35 நாளுக்கு ஆச்சு, இன்னொரு ஒரு வாரத்தில் இப்போ காய் எடுக்கலாம். வணக்கம், என் பேர் கதிரேசன். நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெரியமுட்டுந்து கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நம்ம ஃபேமிலியே விவசாய ஃபேமிலி தான். அதனால் நமக்கும் காலேஜ் முடிச்சுட்டு விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்குங்காட்டி நாமளும் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு 3 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டை செடி போட்டிருக்கோம். இப்போ வெண்டை செடி போட்டு இப்போ ஒரு 30 நாள் ஆச்சு. ஒரு 2 ஏக்கருக்கு பக்கம் போட்டிருக்கோம். மழை பெஞ்சிட்டே இருந்தது, கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா செடி வந்து நல்லா வளரவே மாட்டேன்ருச்சு. இப்போ முன்னாடி நம்ம கிராப்புக்கு மிளகாயெல்லாம் நட்டுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா செடி ஒரு ஒத்த கோலம் வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிக்ஸ் விட்டதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் நிறையா வந்தது, ஃப்ளவரிங் நிறையா எடுக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 10 காய் பிடிக்கிற இடத்துல 20 காய் 25 காய் பிடிச்சிது. அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இப்போ வெண்டைக்காய்க்கு நம்ம வாங்கி விடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி விட்டதில் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பிரான்ச்சஸே இல்லாமல் இருந்த செடி ஒத்தக்கோலாக போனதில் இப்போ பூரா பக்கம் பிரான்ச்சஸ் வந்துட்டு இப்போ ஃப்ளவரிங் நல்லா எடுத்துருக்கு. இப்போ ஒரு 35 நாளுக்கு ஆச்சு, இன்னொரு ஒரு வாரத்தில் இப்போ காய் எடுக்கலாம். நம்ம 2 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 லிட்டர் வாங்கி விட்டோம். இப்போ 10 லிட்டர் வாங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கிளம்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியிலேருந்து பிரான்ச்சஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா வரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செடியும் வந்துட்டு காட்டை கட்டிடுச்சு. ஃப்ளவரிங் ஒவ்வொரு கனவுலேருந்து ஃப்ளவரிங் நல்லா எடுக்கல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈல்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வரும். இப்போ இது யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிளம்பிச்சு நம்ம இதில் ட்ரிப்பில் நம்ம ஈஸியாக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இப்போ கம்பெனிட்டு கூப்பிட்டு பேசிக்கிறேன். அவங்க ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம எப்படி உரம் விடணும், எப்படி மேலே ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ அதனால் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டும் வந்துட்டு நிறையா வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் மட்டும்தான் கொடுத்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாகுது. ஈல்டு உங்களுக்கு குறைஞ்ச இடத்துல அதிக லாபம் வந்துட்டு ஈல்டும் வரும். இப்போ ஆர்பிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி க்ரோத்தும் நல்லாயிருக்கு. கனவு வந்துட்டு கிட்ட இருக்கங்காட்டி உங்களுக்கு காய் வந்துட்டு கிட்டவே உங்களுக்கு செடி ஹைட்டு போகாது. உங்களுக்கு ஒடிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும், பக்கத்தில் இருக்குங்காட்டி. அதனால் நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஆர்பிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு.